Hi students, good morning. Lakshmi Institute. ஓகேவா ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும் நேற்று லெசன் பார்த்தோமா நேற்று 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் என்ன பார்த்தோம் வேதியியலின் சில அடிப்படை கருத்துக்கள் பார்த்தோமா அதோட தொடர்ச்சி வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா வருவிக்கப்பட்ட அலகுகள். ஓகேவா நேற்று நம்ம எஸ்ஐ அலகுகள் பார்த்தோம், இன்றைக்கி வருவிக்கப்பட்ட அலகுகள் பார்க்க போகிறோம். அப்படிங்கிறப்ப அளவு வருவித்தல். ஓகேவா அப்போ அளவுங்கிறப்ப என்ன ஆகுது நம்ம குடிக்கிறது நேற்று மாரி நம்ம எஸ்ஐ அலகுங்கிற மாரி இது ஒரு அளவு. ஓகேவா அது அலகு, இது அளவு. ஓகேவா அளவு. அப்போ செறிவு சி அல்லது எஸ்ன்னு குறிப்பிடுறாங்க. இதோட வருவித்தல் எப்படி சொல்கிறாங்கன்னா கரைபொருளின் நிறை மற்றும் கரைசலின் நிறைன்னு சொல்கிறாங்க. மோல் பை மீட்டர் கியூப் ஈக்குவல் டு மோல் மீட்டர் கியூப்னு சொல்கிறாங்க. ஓகேவா அடுத்தது தென் கன அளவு. அது என்னன்னு சொல்கிறாங்க, என்ன அளவுன்னு சொல்கிறாங்க, என்ன சிம்பிளில் குறிக்கிறாங்க, வீணுங்கிறது சிம்பிள் குறிக்கிறாங்க. இந்த என்ன சொல்கிறாங்க வருவித்தல் எப்படி வருவித்திருக்காங்கன்னா நீளம் இன்ட்டு உயரம் இன்ட்டு அகலம். அப்போ எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் மீட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ நீளம் வந்து என்ன சொல்கிறோம் மீட்டர் இன்ட்டு உயரம் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு ஈக்குவல் டு மீட்டர் கியூப்னு சொல்லுவாங்க. ஓகேவா இது போல் கண்டினியூஸாக வந்து நிறையா வரும். அடர்த்தி, திசை வேகம், முடுக்கம் இது போல் எல்லாமே இருக்கும். நீங்கள் புக்கில் இருக்கிறது நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே அடுத்தது என்னென்னா அடுத்தது நெக்ஸ்ட் இது என்னென்னா துணை மடங்குகள்னு சொல்கிறாங்க. துணை மடங்குகளில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம சின்ன பிள்ளைல படிச்சிருப்போம் ஒரு நேனோமீட்டர், ஒரு எக்ஸோமீட்டர், அதுமாரி நம்ம இதில் வாய்ப்பாடில் இருக்கும்ல அதுமாரி படிச்சிருப்போம்ல. அதேமாரி இதில் என்னென்னா நம்ம 11th ஸ்டாண்டர்டில் என்ன படிக்கிறோன்னா ஒரு மைக்ரோ அப்படின்னா அது மியூன்னு சொல்லுவாங்க. அது ஈக்குவல் டு 10⁻⁻6ன்னு சொல்கிறாங்க. அது ஒரு நேனோங்கிறது என்னது என்னன்னு குறிப்பாங்களா, அதான் 10⁻⁻9. அப்போ மேலேருந்து கீழே வரப்போ எல்லாமே மைனஸில் வரும், அப்போ கீழே வரப்போ ப்ளஸில் போகும். ஓகேவா தென் என்னது 1 femto 1 atto அதெல்லாம் -15 -10⁻−15 10⁻−18. ஓகேவா தென் ஒன்று அடுத்தது என்னது 1 கிகான் இருக்குது பார்த்தீங்களா. கிகாங்கிறது என்னது அதுலேருந்து நம்ம என்ன ஆகுது நம்மளுக்கு ப்ளஸ் ஆகுது. அப்போ 10⁻+9. ஓகேவா இது போல் நம்மளுக்கு வந்து துணை மடங்குகள் வந்து நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா பருப்பொருள். பருப்பொருள்னால் என்ன சொல்லுங்கள். பருப்பொருள்னால் நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ பருப்பொருள்னால் என்னென்னா நிறை மற்றும் இடத்தை ஆக்கிரமிக்கும் பண்புடைய பொருட்கள் தான் பருப்பொருள்னு சொல்கிறாங்க. ஒரு நிறை மற்றும் இடத்தை ஆக்கிரமிக்கிற பொருள் தான் வந்து பருப்பொருள் சொல்கிறாங்க. இந்த பருப்பொருட்கள் எத்தனை இருக்குது, மொத்தம் 3 நிலைமைகள் உள்ளன. என்னென்ன சொல்கிறாங்கன்னா திண்மம், நீர்மம், வாயு. ஐயா அது உங்களுக்கு நான் எழுதலை, சிம்பிள் இதனால உங்களுக்கு தெரியும்னு நான் எழுதலை. திண்மம், நீர்மம், வாயுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்ஸ் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். ஓகேவா எழுதுகோள், காற்று மற்றும் நீர் போன்றவை எல்லாமே வந்து நம்ம பருப்பொருள் ஆனவை எல்லாமே போட்டிருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பருப்பொருள். இது வந்து 2 வகைப்படுங்கிறாங்க. என்னது கலவைகள் மற்றும் தூய பொருட்கள் 2 வகைப்படும் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் தென் ஒன் கலவைகள் நம்ம பார்க்குறப்போ ஒருபடித்தான கலவை தென் பலப்படித்தான கலவைகள் 2 வகை காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் தூய பொருட்கள். அது என்ன சொல்கிறாங்க கனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் சொல்கிறாங்க. அதுவே வந்து கனிமங்கள் வந்து என்னது 3 பிரிவாக பிரியுது. அலோகம், உலோகம், உலோக போலின்னு பிரியுது. சேர்மங்கள் என்ன ஆகுது அதே மாதிரி 2 டைம்ஸ் ஆகுது, கனிமம் மற்றும் கரிம சேர்மங்களாக பிரியுது. ஓகேவா இதில் ஃபஸ்ட் நம்ம கலவைகளை பற்றி பார்ப்போம். ஓகேவா கலவைகளை பற்றி பார்க்குறப்ப ஒருபடித்தான கலவை, இது பலப்படித்தான கலவைன்னு சொல்கிறாங்களா. அப்போ ஒருபடித்தான கலவைன்னா என்னது 2 அல்லது மேற்பட்ட பொருட்களானது எல்லாமே என்னது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் தனிமங்கள்னு சொல்கிறோம். ஓகேவா தனிமங்கள் வந்து ஒரு கலவைன்னு சொல்கிறோம். அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா கலவைகளை வந்து மேலே 2 வகையை பிரிக்க அதை தான் சொல்கிறாங்க. திரும்பி ஒருபடித்தான கலவை, பலப்படித்தான கலவைன்னு சொல்கிறோம். ஒருபடித்தான கலவைன்னு சொல்கிறப்ப நமக்கு என்னது முழுமையாக ஒரு இதில் அணைஞ்சிடும். பலப்படித்தானங்கிறப்ப நம்ம அது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம் காற்று, சர்க்கரை கரைசல் சொல்லலாம். எப்படின்னா என்னது அடுத்தது பலப்படித்தான கலவைக்கு என்ன சொல்கிறோம், அடுத்தது தூசி. என்னது சொல்கிறது தானியங்களுடன் கலந்த தூசினா என்னது. இப்போ வந்து நம்ம ஒருபடித்தான கலவைன்னா நம்ம வாட்டரில் நம்ம சுகரை கொட்டுறப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு போயிட்டு மிங்கிள் ஆகி இதாகிடும், சப்ஸ்டன்ஸ் ஆகிடும். அப்போ திரும்பி அது வந்து ஒருபடித்தான கலவை. பலப்படித்தான கலவைங்கிறப்ப என்னது கலந்து இருக்கிறது தான் பலப்படித்தான கலவைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா இப்போ ஒரு பொருள் காய வச்சிருக்கீங்க, அதில் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பொருள் காய வச்சிருக்கீங்க, அதில் தூசி வந்து படிது. அப்போ நம்ம இது பிரித்து எடுக்கிறப்ப அது வந்து பலப்படித்தான கலவையாக தானே ஆயிடுச்சு நம்மளுக்கு. அப்படிங்கிறப்ப அதை எக்ஸாம்பிள் சொல்கிறான். ஓகே நெக்ஸ்ட் ஒன் தூய பொருட்கள். தூய பொருட்களை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து இயற்பியல் முறைகளை வந்து மேலும் பிரிக்க இயலாத முடியாத தன்மைன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க கனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் சொல்கிறாங்க. அப்போ கனிமங்கள் அப்போ என்னது அலோகம், உலோகம், உலோக போலி. தென் ஒன் சேர்மங்கள் வந்து கனிம சேர்மங்கள் வந்து கரிம சேர்மங்கள்னு சொல்கிறாங்க. ஒரு தூய பொருளை மேலும் தனிமம் மற்றும் சேர்மம் என வகைப்படுத்தலாங்கிறாங்க. ஒரு தூய பொருளை வந்து என்ன சொல்கிறாங்க கனிமங்கள் மற்றும் சேர்மங்களை வந்து மேலும் வகைப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு தனிமம் என்பது ஒரு வகையான துகள்கள்னு சொல்கிறாங்க. அது என்னது NaC, என்னது சின்னு என்னது நீங்கள் அப்படி கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள்.
உங்களுக்கு என்னென்னு தெரியல. இதோடைய இது பீரியடிக் டேபிளில் தனிமங்கள் தானே, தனிமங்களோட நேம் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், ஒரு சேர்மம் என்பது என்னது? 2 அல்லது மேற்பட்ட அணுக்களால் தனிமங்கள் இணைவதால் உருவாக்கக்கூடியது தான் சேர்மங்கள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கனிமங்கள் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம், இன்னும் சேர்மங்கள் என்னென்னு பார்த்துட்டோம். தென் அவ்வளோதான். இதில் இன்றைக்கி இந்த லெசன் இதுதான் ஓவர். சின்ன சின்ன டாப்பிக்காக தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், ரொம்ப ஸ்லோவாக போகிறேன்னு நினைக்காதீங்க. இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிள் டாப்பிக்காக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். போக போக நம்ம போகிறப்ப கொஞ்சம் ஹெவியாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட் டைம்ங்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக புரியணும் இல்லையா? லெசன் வந்து கொஞ்சம் என்சிஆர்டி சிலபஸுங்கிறப்ப தமிழ் மீடியத்துக்கு நீங்கள் எல்லாமே சமச்சீர் கல்வி தான் படிச்சுட்டு இருக்கீங்க. இது என்சிஆர்டி சிலபஸுங்கிறப்ப கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அதோட கொஞ்சம் ப்ரீஃபாக இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும், எக்ஸஸாக இருக்கும். அதனால் பாருங்கள். ஓகே, லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.